வணக்கம். எப்படி இருக்கீங்க தமிழ் மக்களே? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தமிழரசன் சேனல்னு சொல்லி யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம். அது எனக்கு அது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு சத்தியமாக தெரில. ஏன்னா படிப்பறிவு நமக்கு அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, இப்போது நம்ம தஞ்சாவூரில் நம்ம டிவி கட்சியில் மீட்டிங் போட்டாங்க பாருங்கள். இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி மண்டை கிண்டெல்லாம் உடஞ்சி அது ஒரு எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட தெரில. சரியா? நான் ஒன்று சொல்கிறது, விஜயநான்ட்ட நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் விஷயம் படம் நடிங்கண்ணே, நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் சூப்பராக அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் மேலே ஒரு வன்மத்தை கற்கிறது எல்லா வீடியோலையும் நான் பார்க்குறேன். அது அப்படி தான் இருக்குது. அது அவர் நடந்துக்கிறதும் அப்படி தான். அவங்க கட்சிக்காரனும் பாருங்கள், நாய் மாதிரி ஓடி வரானுங்க. வீடியோவை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொம்பளையிலேருந்து ஆம்பளை முதற்கொண்டு ஓடுறானுவ. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? அவனுக்கும் உங்களை மாதிரி தான்டா எல்லாமே. இடணும் எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. பட் இருந்தாலும் இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுவா, என்ன பண்ணுவா? கரூர் சம்பவத்தில் ஒரு 41 உசுரை கொன்னீங்க, எல்லாமே இருக்குது. எதை பற்றி பேசுனே எனக்கு தெரிலண்ணே. விஜயண்ணே, நான் ஒன்றே நான் தெளிவாக சொல்கிறது, தயவுசெய்து கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் உஷானு நிம்மதியாக படம் நடிங்க. வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க. நீங்கள் மக்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லதே நடக்கட்டும். நீங்கள் ஒதுங்கிருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே, நல்லா இருப்பீங்க. உங்கள் 4 நாள் உழுதம்ண்ணே. சாவடிக்காதீங்க மக்களை. ஏன்னா சாவடிக்கிறீங்க? அவன் ஈகோவுக்கும் அவன் ஒரு தன்மைக்கும் உலக நாடு கூட சண்டை விட்டு நடக்கானவா? எதுக்காண்டி சண்டை போடுறான்? எங்களை வாழ விட முடிக்கலண்ணே. சராசரி குடும்பத்துக்காரன் தானே சாப்பிட்றோம், புரிஞ்சுக்கோங்கண்ணே. வேறு என்ன, அதை விட்டால் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. மக்களே, நீங்கள் தயவுசெய்து ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டை போடுங்க. என்னை பொறுத்தளவு இப்போ உள்ள கரெக்டான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் தான் நம்பர் 1. முடிஞ்சால் நாம் தமிழருக்கு பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் ஓட்டு போடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மக்களே, நான் இப்போவும் சொல்கிறது, அதாவது எனக்கு ஏன் நாம் தமிழர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு என்னை பற்றி யோசிக்கிறதோட என் தெருக்காரன் அது இதுன்னு அப்படி தான் நான் யோசிச்சிருக்கேன். நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஓகேங்களா? எனக்கு இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. தயவுசெய்து நண்பா நண்பிகளே, விஜய் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நடிகன் பின்னாடி போகாதீங்க. அது எவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் நடிகன் முன்னாடி போகாதீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டை பாருங்கள். பெற்றவங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் பையன் போய் ஆக்சிடெண்ட் ஆகி தஞ்சாவூரில் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அவங்க வீட்டில் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. பெற்றவங்க முடிஞ்ச அளவு சொல்லுங்கள், இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் சூதானமாக வா அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க. இல்லைனா இந்த என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பெற்றவங்கள தான் நான் சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் தப்பாக வீடியோவில் நீங்கள் போடுறீங்க, அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. பிறப்பு ஒரு வாட்டி தான்டா, கண்டவனுக்காண்டி சாவாதீங்கடா, ஏதாவது சாதிச்சு சாவுங்கடா. சிம்பிள். வாழ்க வளமுடன். இன்று போல் என்றும் வாழட்டும் தமிழ். வாழ்க வெல்லட்டும்.